ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆட்சியில நம்ம கொண்டு வரல, 10 வருஷமா இருக்கு. அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு திட்டம். என்ன நான் குறிப்பா அதை சொன்னேன்னா, அந்த இடத்த எதுக்காக நம்முடைய முதல்வர் வேகமாட்ட அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த இடத்துல ஓசூர், அது பக்கத்தில் அந்த பக்கத்தில் போயிட்டோம்னா என்ன வரும், பெங்களூர் இருக்கு. நம்முடைய தொழில் வளம் பெறணும் அப்படின்னா நான் படிச்சுட்டு வர நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல வேணும். அந்த இடத்துல இருந்தாதான் நம்முடைய ஓசூர் தமிழக பெல்ட்டில் அந்த தொழில் வளர்றதுக்கு இருக்காங்க. இல்லைன்னா பெங்களூர்ல இருந்து காரில் இங்கே வர முடியாங்க. மிக முக்கியமானது அது. அதனால வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மாணவ மாணவிகள் படித்து பட்டம் பெற்று வேலை வேணும்னா அதில் தேவை அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையம் சிறுசாக இருக்கு. அதனால அது கண்டிப்பாக தேவை. வசதி இருக்கவங்க டக்குனிட்டு பிளேனை எடுத்துட்டு போயிடுவாங்க, பாம்பேக்கு போயிடுவாங்க, எங்கே வேணாலும் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமலே இருக்கலாம். உங்களுக்கு நான் யாரை சொல்லுன்னு புரிஞ்சிருக்கோம். நீங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் அப்படி பிளைட் எடுத்துகிட்டு ஓடிட முடியுமா நம்ம? அதனால நமக்கு அந்த பரந்தூரில் அந்த விமான நிலையம் வேணும்னு அரசு முடிவு எடுத்திருக்கு. அந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணுவோன்னு இருக்காங்க. நன்றி, வணக்கம். அதில் விமான நிலையத்திற்கு எந்த பரந்தூரை விட்டு நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அங்குள்ள மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த விமான நிலையம் அமையும். உங்களுக்கு இந்த 4 வருஷத்தில் விளையாட்டு போட்டி முன்னால் கிராமத்தில் நடக்கணும்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. பல லட்சம் செலவு பண்ணவங்க தான் கிராமத்தில் விளையாட்டு போட்டி நடத்தணும். இன்னைக்கு அப்படியே நடக்கு. இன்னைக்கு யாருனாலும் தான் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்க, விளையாட்டு போட்டி நடத்திட்டு. அதே போல விளையாட்டு போட்டியை போல எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு என்ன செய்யணும், எழுதி கொடுத்து அனுமதி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணணும். நீங்க இன்னைக்கு நின்று நேரே நாங்கள் நீச்சல் போட்டி நடக்கிற இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அனுமதிப்பாங்களா? ஒவ்வொரு போலீஸ் லிமிட்லையும் எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சர்வ கட்சியும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. நீங்க பிரச்சனை பண்ணி சொல்லி இல்லாத இடத்துல போய் நான் இங்க போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. நீங்க அது கூட நீங்க இப்ப சொன்ன ஆளு உள் அரங்கத்துல நான் போய் சந்திக்க தான் அனுமதி. உள் அரங்கத்துல நினைச்ச இடத்துல போய் நின்று நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதுல யாரையாவது சமூக விரோதிகளை உள்ள விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஒரு பில்டப் பண்ணக்காக இப்படி எல்லாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு தெரியாதா தம்பி? சொல்லுங்களா. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏகனாபுரம் ஊருக்குள்ள அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன்.